வணக்கம். நான் போலூர் சட்டமன்ற தொகுதி போலூர் நகரத்தை சார்ந்தவன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். இந்த பகுதியோட பெருமைன்னு நாம் சொல்லணும்னா, போலூர் சட்டமன்ற தொகுதியில் பெருமைமிக்க ஒரு வரலாற்று நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. வரலாற்று சுவடுகள்லாம் இங்கே இருக்குது. மக்கள் ஒரு பரஸ்பரமாக ஒரு ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த பகுதியில் சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா, விவசாயத்திற்கான ஒரு 1110 ஏக்கர் பாயக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குது. இந்த பகுதியில் மிகப்பெரிய ஏரின்னு சொன்னோன்னா போலூர் ஏரி தான். இதுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, 2 ஏரிக்கரைகள் இருக்கும். ஏரி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கரை தான் இருக்குன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க. ஆனால் இரட்டை ஏரிக்கரை இங்கே இருக்கக்கூடியது. மஞ்சளாறு என்று ஜவ்வாது மலையில் தொடங்கி மஞ்சளாறில் நீர் வரத்து போலூர் நகரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் நீர் தேங்கி அதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக நாம் ஒரு 10 வருடம்னு சொல்லலாம், மும்மாறி பெய்து நல்ல நிறைவான மழை பெய்து நிறைவான ஏரி நிறைஞ்சி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தொடர்ந்து 3 முறையாக ஏரிக்கரையில் நிரம்பி வழிஞ்சிருக்கு. அதனால் விவசாயம் செழிப்பாகவும் இருக்குது. அதே போல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் மகான்கள் வாழ்ந்த பூமியாக சொல்கிறாங்க. போலூர் என்பது பொருளூர் என்றும் சொல்லுவாங்க. பொருளூர் என்பது இங்கே பொருளீட்டக்கூடிய இடங்கள், மலைவாழ் மக்கள் அடிக்கடி இங்கே போன இடங்களாக, வணிகங்கள் நடந்த இடமாகவும் கருதுகிறாங்க. போர் புரிவதற்கு இடமாகவும் இது இருக்கிறது. அதாவது போர் நடந்த இடத்தை போரூர் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது போர் நடந்ததுக்கு அடித்தளமிட்ட ஒரு கோட்டை இந்த மலைப்பகுதியில் அமைந்ததாகவும், அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் போர் நடந்ததற்கு உத்தேசமாக இங்கே இடம் இருந்தது. போரூர்னும் இதை நாம் எடுத்துக்கலாம். பொருளூர் என்றனும் புலத்திய முனிவர்கள் வாழ்ந்த இடம் சொல்கிறாங்க. இங்கே செய்யாறு என்பது போலூர் பகுதியில் இந்த ஏரிக்கரையிலேருந்து தண்ணீர் போயிட்டு செய்யார் பகுதியில் இணைக்கும். இது இங்கே நம்ம சித்தூர் கடலூர் சாலை வழியாக போயிட்டு அந்த பகுதியில் செய்யாறு பகுதியில் போய் இணையிறது. அங்கே புலத்திய முனிவர்கள் வாழ்ந்ததாகவும், அங்கே இருவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த செய்யாறு கைகளை வைத்து தடை பண்ணியதாகவும், ஏரிக்கரை உடைந்து நிறைய தண்ணீர்கள் போனதாகவும், அதை கரை கட்டுவதற்காக கை உடைத்து வைத்து போனதாகவும், புலத்திய முனிவர்கள் இங்கு வாழ்ந்ததாகவும், அதனால் புலத்தியபுரம் என்கின்ற ஒரு பெயரும் இதற்கு இருக்கிறது. அதே போல் சென்னையில் திருவல்லிக்கேணியிலிருந்து வருகை தந்த ஒரு விட்டோபா சுவாமிகள், இங்கே மகான், மிக சிறந்த ஒரு விட்டோபா சுவாமிகள். இன்றைக்கும் நம்ம கலசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மகான் பூண்டியார் அவர்கள், பூண்டி மகானுக்கும் விட்டோபா சுவாமிகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி நேரடியாக இருவர்கள் கூட பார்க்கலனா கூட, பூண்டி மகான் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பூண்டி மகான் இருக்கிறாரு. போலூர் சட்டமன்ற தொகுதியில் போலூர்லேயே ஒரு மடம் அமைத்து அந்த மடத்தில் வாழ்ந்த பூண்டி மகான் இருந்த விட்டோபா சுவாமிகளோட இருவருமே ஒரு எண்ணெய் சிதறலில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. பூண்டி மகான் பயணம் பண்ணால் அவருக்கு தெரியும், அவர் பயணம் பண்ணால், அந்த மாதிரி மகான் வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு அருகாமையில் ஜவ்வாது மலை போலூர் வழியாக தான் போகணும். சென்னையிலேருந்து வரக்கூடியவங்க போலூர் வழியாக வரணும். அதே மாதிரி அந்த திருப்பத்தூர் வழியாக ஆலங்காயம் வழியாக இருந்தால் கூட போலூர் பகுதியில் 47 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாணிபம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும். அங்கே புளிய மரங்கள் அதிகம். இன்றைக்கி நாம் அதிகப்படியாக சயின்ஸுன்னு நம்பக்கூடிய புளியம்பழம் எங்கே விளைச்சல் அதிகம்னா, ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய மரங்களில் விளையக்கூடிய புளியம்பழத்தை கொண்டு இன்றைக்கும் சென்னையில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய நகரத்தில் பாம்பே கல்கட்டா வரைக்கும் இன்றைக்கி ஏற்றுமதியை அங்கே விளையக்கூடிய புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புளியம்பழங்களை கொண்டு போயிட்டு இங்கே விற்பனை செய்கிறாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் ஜவ்வாது மலை மக்கள் ஒரு சாதாரணமாக ஒரு விசேஷ காலங்களில், விழா காலங்களில் கூட துணிமணிகளை எடுத்துக்கிடணும் அப்படின்னா கூட எங்கே வருவாங்கன்னா, நம்ம போலூர் பகுதியில் பெரிய கடை நிறுவனங்கள், அந்த நாளில் பெரிய வணிபங்கள், செட்டியார் பகுதி இது. ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த பகுதியில் அந்த வியாபாரத்துக்காக துணிமணி எடுக்கணுன்னா கூட போலூர் பகுதிக்கு தான் வரணும். அவங்களுடைய மலைவாழ் மக்களுடைய வாணிபங்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் நடந்ததுன்னு நாம் பார்க்குறோம். அதே மாதிரி விவசாயம் மிக சிறப்பாக இருக்கிறது. இங்கே நம்ம பகுதியில் படவேடு ரேணுகாம்பாள் கோவில், இங்கே பார்த்தீங்கன்னா படவேடு ரேணுகாம்பாள் கோவிலில் இந்த பகுதியில் இருந்தால் ஒரு அச்சாரம் போட்டதாகவும், இங்கே போயிட்டு ரேணுகாம்பாள் கோவிலுக்கு மக்கள் போயிட்டு வரதுக்கு உண்டான ஆடி வெள்ளி திருவிழாவுக்கு இங்கேருந்து மக்கள் போவாங்க. போலூர் பகுதியிலேருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே மாதிரி மிக சிறப்பு என்னென்னா, சித்தூர் கடலூர் சாலையில் அருணாச்சலர் ஈஸ்வரர் கோவிலுக்கு போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும்னா நம்முடைய சாலையை கடக்காமல் போகக்கூடாது. வட இந்தியர்கள் கூட, வட இந்தியாவில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே எந்த சாலை வழியாக போவாங்கன்னா, இந்த போலூர் பகுதியை டச் பண்ணாமல் போக முடியாது. போலூர் பகுதியில், போலூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நகரப்பகுதியில் இப்போ புறவழிச்சாலையாகவும் நகரச்சாலையாக இருந்தாலும்
இந்த வழியாக தான் சித்தூர்லேருந்து இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறதுனா தெலுங்கானா மக்கள் எல்லாமே இன்றைக்கி அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வராங்க. அந்த தெலுங்கானா மக்கள் பயணிக்கிற இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த வழியாக தான் போயிட்டு அருணாச்சலர் கோவிலுக்கு போகிறாங்க. அதனால் மிக சிறப்பு வாய்ந்த இந்த பகுதி. விவசாயிகள் நல்ல முறையில் பயணிக்கிறாங்க. நெற்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் ஈட்டி இந்த இடத்துல இருக்குது. இந்த சிறப்பு இருக்குது. வணக்கங்க. நான் வந்து ஒரு 3 தலைமுறையாக போலூரில் வாருங்க. எங்கள் அப்பா காலத்து தாத்தா காலத்துலேருந்து இங்கே பிரதான தொழில் விவசாயம் தாங்க. அதாவது இங்கே வந்துட்டு சமுதாயமாக வந்து ஆட்சி பண்ணாருங்க. ஆட்சி பண்ணும்போது நல்லா வந்து ஆட்சி பண்ண நல்லா பண்ணாருங்க. இங்கே விவசாயம் சார்ந்த இடம். ரெண்டாவது நமக்கு வந்து இங்கே பகுதிக்கு வந்து அந்த நரசிம்மர் கோயில் வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரதமான கோயில். பக்கத்தில் படவேடு கிராமத்தில் ஒரு பெரிய கோயில். இங்கே பக்கத்தில் இப்போ புனிதமாக ஒரு பாலமங்கலம் கோயில் வந்து பண்ணாங்க. நல்லா இருக்குங்க. இங்கே மக்கள் வந்து நல்லா வாழக்கூடிய தகுதியாக நடங்க. இங்கே வந்து எந்த விதமான பிரச்சனை நல்ல தண்ணி நல்ல காற்று ஓட்டம், இயற்கையான விவசாயத்தில் காய்கறிகள் கிடைக்குது. மக்கள் வந்து நல்லா நிம்மதியான வாழ்க்கை, அதாவது மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத அந்த கோவில் பகுதியில் வாழ்கிறாங்க. இப்போ ரீசனாக ஒரு பெரிய மேம்பாலம் ஒன்று தந்தாங்க அரசாங்கத்தில். அது ஒரு வளர்ச்சி. ரெண்டாவது ஒரு 6 கோடி ரூபாயில் வந்து இப்போ ரயில்வே வந்து புனரமைச்சாங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி. எங்கள் போலூர் வசதி எல்லாமே வசதி இருக்குது. பஸ் இருக்குதுங்க. இங்கே போலூரில் பஸ் ஏறினா இந்த கடைசி கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம். இந்த பக்கம் ஹைதராபாத்து டெல்லி வரைக்கும் போகலாங்க. அந்த அளவுக்கு பஸ்ஸு ரயில் இருக்குதுங்க. ஜமுனாமூதூரில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஆளுங்க. எங்கே இருக்கிறவங்களாம் வராங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டூரிஸ்ட் வராங்க. அந்த இயற்கையை ரசிக்கிறாங்க. அங்கே வந்து நல்ல மூலிகைகள் இருக்குதுங்க. மூலிகை வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு டேம் இருக்குதுங்க. அதை வந்து மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. பக்கத்தில் அமிர்தி இருக்குதுங்க. அமிர்தியில் வனவிலங்கு இருக்குது, பார்க்குறாங்க. இது போனாங்கன்னா செம்பகத்தோப்பு வந்து கட்டினாங்க கவர்மெண்ட்டில். நல்லா பண்ணுறாங்க, சிறப்பாக இருக்குதுங்க. விவசாயம் செழிப்பாக இருக்குது. எல்லா பொருளும் கிடைக்குதுங்க. மக்களுக்கு தேவையான பொருள் குறைஞ்ச விலையில் கிடைக்குதுங்க. இந்த பொருளுடைய மகிமை நல்ல மகிமை.